இங்க ஒருத்தர் அடிபட்ட ஒரு ஓநாய் வாயில கயிறை வச்சு டைட்டா கட்டுறாரு. இவருக்கு பயங்கரமான பசி எடுக்குது. ஆனாலும் அதை அடிச்சு சாப்பிடாம காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா அதோட காயங்கள் எல்லாமே சரியாயிடுது. அவரு அதுக்கு தண்ணி வைக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அது அவரை பார்த்து சீருது. அதனால என்ன பண்றாருன்னா அந்த ஓநாய்க்கு செய்கையிலேயே தண்ணி குடின்னு சொல்லிட்டு அதுகிட்ட தண்ணிய வைக்கிறாரு. இப்ப அது நல்லாவே தண்ணி குடிக்குது. அவர் ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முயலை வேட்டையாடி எடுத்துட்டு வராது. பார்த்தோன்னே அந்த ஓநாய் அதை புடுங்கலான்னு அவர்கிட்ட வருது. அந்த ஓநாயை துரத்தி விட்டுட்டு அவர் மட்டும் அந்த கறியை கடிச்சு சாப்பிடுறாரு. எல்லாம் சாப்பிட்டு அவரோட வயிறு ஃபுல்லாயிருது. அந்த ஓநாய் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கு. கடைசியில அவரும் அந்த கறி அதுக்கு கொடுக்குறாரு. அதுவும் சாப்பிட்டு அதோட பசியை தீர்த்துக்குது. அப்புறம் அடுத்த நாள் அவர் அந்த ஓநாயை அங்கேயே விட்டுட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த ஓநாய் அவரு கூடயே இருக்குது. அவர் துணியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு விடவே மாட்டேங்குது. அப்ப கூட அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அந்த ஓநாய் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இதனாலேயே அவரும் அந்த ஓநாயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.